உடைய வார்த்தை பிரவேசிக்கிறதுக்காக நன்றி. தடைகள், டிஸ்டர்பன்ஸ், டைவர்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நான் இயேசுவின் நாமத்தில் விளக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, இந்த நாளிலையும் உங்கள் கூட ஆண்டவர் பேச விரும்புகிற தலைப்பு என்ன அப்படின்னா அழைப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பு, அழைப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைப்பு அல்ல, அழைப்பு. ஓகேங்களா? தமிழ் வார்த்தைகளை தெளிவாய் பேச வேண்டும். சரி, ஏசாயா 43 அதிகாரம் 1வது வசனத்தை எடுங்க. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றான். ஹல்லேலூயா. இல்ல, கரங்களை தட்டி கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எப்படி அழைக்கிறாரா? உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் கூப்பிடுறதே, அழைக்கிறதே எதற்கு தெரியுமா? உங்களை மீட்பதற்காக. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. என்னன்னா, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். என் மகனே, என் மகளே அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை சொல்லி அழைக்கிறவர் இருக்கிறார். ஏன்னா தாயின் கருவில உருவாகும் முன்னமே, எலும்புகள் உருவாகும் முன்னமே பேர் வச்சிடுறாராம். நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்ம பிறந்தக்கப்புறம் 1 மாசமோ 2 மாசமோ 10 நாளோ எத்தனை நாள் நமக்கு பேர் வைக்க யோசித்தாங்கன்னு தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் பேர் உருவாகும் முன்னமே, உன்னுடைய எலும்புகள் உருவாகும் முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அப்போ நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அது யார் தான்? ஆண்டவர் முன்குறிச்சாரு. ஆண்டவர் தான் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். இது எதற்காக பேர் சொல்லி அழைக்கிறாருன்னா, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு விஷயத்திலிருந்து மீட்பதற்காக பேர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. நேற்று கூட பிள்ளை என்னாச்சு, இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறா. அதனால கிடுகிடுன்னு நடக்கிறான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது லைட்டாக கதவை திறந்துருந்தது. ஆள் என்ன பண்ணார், மெயின் டோரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வெளியே போக ஸ்டார்ட் பண்ணார். அப்போ தான் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சாங்க. அப்போ உடனே எங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெர்ஷம்மா கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம்னா, ஜெர்ஷா அப்படின்னா அப்படியே அட்டாக்ல நின்றுடுவார். அப்படியே என்ன பண்ணிடுவார், நின்றுட்டு அதுவும் கையில் ஏதாவது இருந்தால் அவங்க டேடி கிட்ட அப்படியே நீட்டிடுவார். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி நீட்டிடுவார். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்போது பாருங்கள், அது கீழே விழுந்திருக்க வேண்டிய பிள்ளை. இப்போ ஒரு மெயின் டோர் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கும், இல்லை அவுட்டர் டோர் இருக்கும். அப்படி இருக்கிற பிள்ளைய என்ன பண்ணாங்க, அவங்க தகப்பன் பேர் சொல்லி அழைத்த உடனே அங்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு மீட்பு உண்டானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? உங்களை மீட்க. ஹல்லேலூயா. நீங்க மரணத்தின் விளிம்புல நிக்கிறீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா? டு ஸ்டாப் தேர். அங்கேயே நில்லு, உங்களை அழைக்கிறேன். டர்ன் டுவர்ட்ஸ் ஹிம். ஆண்டவர் பக்கமாய் திருப்ப உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். ஒருவேளை எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் பாவத்துக்கு போயிடுறேன், நான் நல்ல பொண்ணா இருந்தேன், நல்ல மகளா இருந்தேன், நல்ல மகனா இருந்தேன், இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு நீங்க டர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா? யூ வாண்ட் டு ஸ்டாப் தேர். நீ அங்கே நிற்கணும். ஏன் தெரியுமா? உன்னை மீட்டு கொள்வதற்காக, உன்னை மீட்பதற்காக கர்த்தர் அந்த இடத்துல உங்கள் பேர் சொல்லி அழைக்கிறார். நீங்கள் நினச்சிருக்கலாம், என் பிஸ்னஸ் சரியில்லை, என் வேலை சரியில்லை, நான் இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்து ஒரு நான் ஏதாவது வட்டிக்கு விட்டோ, இல்லை நான் லஞ்சம் வாங்கியோ, இல்லை மற்ற தவறான காரியங்களை செய்தோ நான் பிழைத்து கொள்ளுகிறேன்னு ஒரு வேலை உங்கள் சிந்தனையில் இருந்ததுன்னா, யூ வாண்ட் டு ஸ்டாப் தேர். கர்த்தர் உங்களை அந்த இடத்துல அழைக்கிறார். எதுக்கு? நீங்கள் நிற்கணும். அவரை அழைக்கும் பொழுது அந்த இடத்துல நின்று நீங்கள் திரும்ப அவர்கிட்ட வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்க, எனக்கு அழைப்பு இருக்குதுங்க அப்படின்னா ஏன் தெரியுமாங்க? இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள், உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்பதற்காக நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். அவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். சரிங்க சிஸ்டர், பேர் சொல்லி அழைச்சாருதான், உண்மைதான், என்ன மீட்டார். ஆனா எதுக்காக? அடுத்த கேள்வி கண்டிப்பா வரும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டோம், நம்ம ஜீனியஸ் ஆயிடுவோம். எதுக்காக என்ன அழைச்சாரு, ஏன் அழைச்சார் அப்படின்னா எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், அழைத்து கொண்டு வந்து.
கவனிங்க, தமிழ் வார்த்தையிலேயே ஒரு வித்தியாசம். நான் தமிழ் புலவர் அல்ல, தமிழ் டீச்சரும் அல்ல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வித்தியாசம் நான் சொல்லுகிறேன். கவனிங்க, கூப்பிடுதலுக்கும் அழைப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இப்போ கூப்பிட்டார் அப்படின்னும் பைபிள் இருக்கு, கரெக்டுங்களா? அழைத்தார் அப்படின்னும் இருக்கு. வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட்? கூப்பிட்டார் என்பதற்கும் அழைத்தார் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? யாருக்கா தெரியுமா? கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன், ஐ எம் நாட் எ தமிழ் லெக்சரர். எனக்கு தமிழ் அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியாது. நான் உணர்ந்து நான் சொல்லுகிறேன். கூப்பிடுறது அப்படின்னா சத்தம் போட்டு, ஏன்னா கூக்குரல் அப்படின்னாலே நமக்கு ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, கரெக்டுங்களா? அப்போ சத்தம் போட்டு எங்கேயோ தூரத்தில் இருக்கும் பொழுது இப்போ என் பேரை சொல்லி நிவி அப்படின்னு கூப்பிட்டா அது பேர் என்னது? கூப்பிடுறது. அழைக்கிறதுனா கிட்ட போயிட்டு அழைத்து கொண்டு வந்தாரா? எப்படி அழைத்து கொண்டு வந்தாரா? அழைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடல, அழைத்து கையை பிடிச்சு கூட்டிட்டு வராருங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆதாமுக்கு என்ன பண்றாரு? ஏதேனிலே அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, அது வாசிக்கிறது முன்னாடி என்ன கொஞ்சம் பாருங்க. இருங்க பாருங்க. நானே கொஸ்டின் ஆன்சர் லீக் அவுட் பண்றேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, சரிங்களா? உடனே சைடில் பிட் அடிக்கூடாது, நான் வேற 7ஆவது வசனம்னு சொல்லிட்டேன். சரி, கவனிங்க. என்னன்னா, ஆதாம் எந்த இடத்துல உருவாக்கப்பட்டார், உண்டாக்கப்பட்டார்? ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்டார். வேற ஏதாவது பதில் இருக்கா? ஆதாம் எங்கே உண்டாக்கப்பட்டார்? வாட்ஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் த ஆடம்? மண். எதுல இருந்துன்னு கேட்கல, எங்கே அந்த பிளேஸ் கேட்குறேன். இப்போ நான் பிறந்த இடம்னா செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆதாம் நாசியிலிருந்து உண்டாக்கப்பட்டாரா? சரி, ஓகே, ரைட். கவனிங்க, ஏதேன் தோட்டம்னா அழகா சிஸ்டர் சொன்னாங்க. சிஸ்டர்கார கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஏதேன் தோட்டம், ஆனால் ஏதேன் தோட்டம் அல்ல. கவனிங்க, ஆதாம் உண்டாக்கப்பட்ட இடம் ஏதேன் தோட்டம் அல்ல. இப்போ வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். தொடர்ந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்ப 15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, அப்போ ஆதாம் was not in the Eden, கரெக்ட்டுங்களா? ஆதாம் ஏதேனுக்குள்ள உருவாக்கப்படவில்லை. விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆதாம் பிறப்பிடம் ஏதேன் அல்ல. புரியுதா? ஆதாம் பிறந்தது, அதாவது உருவாக்கப்பட்ட இடம் ஏதேன் அல்ல. ஏதோ ஒரு இடத்துல உருவாக்குனாரு. ஆனா அந்த ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆதாம கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு வருகிறார் கர்த்தர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். அந்த அழைப்பு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு வேலை ஜாப் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கார், ஒரு நல்ல வேலையை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கலாம், கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு அழைத்து கொண்டு போகிறார். உங்களுக்கு நல்ல வீட்டையோ இடத்தையோ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் உண்டாக்கப்பட்டது, நான் உருவாகினது, நான் வளர்ந்ததெல்லாம் வேற இடம் சிஸ்டர், ஆனா நான் இப்ப இருக்கிறது வேற இடம் சிஸ்டர். வானது ஒரு இடமா இருக்கலாம், ஆனா நீங்கள் கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறாருன்னா அது எதற்கு தெரியுமா? அது உங்களை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அங்க என்ன இருக்க போகுது. எனக்கு அது கடைசி வசனத்தை, அந்த 15ஆம் வசனத்துல கடைசி வரி பார்த்தீங்கன்னா, அதை பண்படுத்தவும் காக்கவும் அந்த ஆதாமை வைத்தாராம். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா, ஒருவேளை ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக எந்த வேலையும் செய்யாம எப்படி இருந்திருக்கலாம்? ஃப்ரீயா இருந்திருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கலாம். there is no responsibility to Adam. உனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, பொறுப்பே இல்லை. ஆனா அழைத்து கொண்டு வருகிறார் ஒரு ஆசீர்வாதத்திற்கு. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, எனக்கு ஆசீர்வாதமே தரலன்னா கர்த்தர் உங்களை அழைக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த அழைப்புக்கு நீங்க வரீங்களா? என்னை கூப்பிட்டாங்க ஆனால் நான் தான் போல அப்படின்ட்டு சில இடத்துல நம்ம சொல்லுவோம். ஆனால் கவனிங்க, ஆண்டவர் ஒருவேளை உங்களை அழைத்தார் என்றால் தயவு செய்து டோன்ட் சே த நோ டு காட். ஆண்டவருக்கு நோ நான் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அது உங்களுடைய ஆசீர்வாதம் இழப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட எனக்கு பண்படுத்துறதும் காவல் காக்கிறது எனக்கு கஷ்டம் ஆண்டவரேனாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முதலாவது எதுக்காக உங்களை மீட்டு கொண்டார், எதற்காக உங்களை அழைக்கிறாருன்னா உங்களுக்கு ஆல்ரெடி த blessing is prepared for you. Amen.
ஆமென். ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக்கப்பட்டாயிற்று. உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு கட்டின வீட்டை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நிச்சயமாய் உங்களுக்கு ஏற்கனவே பிளஸ்ஸான விஷயத்தை, நீங்கள் நடாத திராட்சை தோட்டத்தின் ரசத்தை குடிப்பீர்கள். ஆமென், ஆமென். நீங்கள் நடாத திராட்சை தோட்டத்தின் ரசத்தை குடிப்பீர்கள். நீங்கள் கட்டாத வீடுகளில் பிரவேசித்து வாசம் பண்ணுவீர்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண விஷயத்திற்கு தான் ஆண்டவர் என்ன பண்றார், ஃபர்ஸ்ட் உங்களை அந்த ஆசீர்வாதத்திற்காக அழைக்கிறார். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போக, பெயர்ந்து போக கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஐயோ, என்னுடைய பழைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, நான் ஃப்ரீயா இருந்தேன், லெதார்ஜிக்கா இருந்தேன், ஐ டோன்ட் ஹேவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. பொதுவாக திருமணத்திற்கு முன்பாக ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக, பாரமாக அவங்களோட ஃபேமிலியோட எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு திருமணம்ன்ற காரியமான பிற்பாடு அவங்க தான் எடுத்துக்கொள்ளணும். தானாகவே அவங்க தலையில் வந்துடும். அப்போ திருமணன்றது ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம். ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பாரம் தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள இந்த கஷ்டத்தை, இந்த ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ எனக்கு இது கஷ்டமாக இருக்கும், நான் இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போக மாட்டேன், இந்த காரியத்தை விட்டு அந்த காரியத்துக்கு போக மாட்டேன், என்னுடைய பழைய வாழ்க்கையே நல்லா இருந்துச்சு, நான் முன்னாடி கேட்பாரற்றவனாக இருந்தேனே, இப்போ நான் சர்ச்சுக்கு வந்தாலும் வந்துட்டேன், இப்படி கரெக்டாக இதை பண்ணு, அதை பண்ணு, அது இது பண்ணு, இதை செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, ஐயோ எத்தனை ரூல்ஸு, எத்தனை ரெகுலேஷன் என்றால் தான் நம்ம ரெகுலராக இருப்போம். ஆமென், ஆமென். அப்போ ப்ளீஸ் ஹேவ் இட் இன் யோர் மைண்ட். உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா, கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அழைக்கிறார். அதாவது உங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, நீங்கள் உண்டாக்கப்பட்ட அந்த ஆதீனத்திலிருந்து உங்களை அழைக்கிறார்னா தயவு செய்து வந்துருங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை நோக்கி வருகிற, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் புது வாழ்க்கைக்கு வந்தே ஆகணும். ஆமென், ஆமென். எதற்காக? உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. ஹல்லேலூயா. அப்படியே வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்க. அநேக திருமணங்களிலோ இல்லை திருமண காரியங்களில் தான் இந்த ஈசாக்கு ரெபெக்காள் சாப்டரே நமக்கு பேசுவாங்க. ஈசாக்கு ரெபெக்காளுடைய மேரேஜே நமக்கு இன்னொருத்தவங்க மேரேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு ஒரு கேரக்டரா, ஹூஸ் தட் ரெபெக்காள், ஹூஸ் தட் ஐசக் அப்படின்னா, ஆமாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, இதை பற்றி தான் பேசினாங்க அப்படின்னு கல்யாண சோறு சாப்பிட போகும்போது தான் நமக்கு இது கதையே தெரிஞ்சிருக்கேன். கவனிங்க, இதில் உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நான் கொண்டு போக விரும்புகிறேன். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய், மறுபடியும் சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க, அழைத்து கொண்டு போய், சத்தமா சொல்லுங்க, அழைத்து கொண்டு போய். இப்போ அழைத்து கொண்டு போய்னா நம்ம ஏற்கனவே சொன்ன என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. ரெபெக்காள் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவளை கையோட என்ன பண்றாரு, கொண்டு போறார். எங்க கொண்டு போறாருன்னா தன் தாயின் கூடாரத்துக்கு கொண்டு போறார். இன்றைக்கு இரண்டாவதாக எதுக்காக ஆண்டவர் என்ன அழைக்கிறார்னா, அவருடைய கூடாரத்திற்கு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கூடாரம் என்பது வேற ஒன்றும் இல்லைங்க, அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் எந்த இடத்துல இருக்கோ அவருடைய சபைகளில் இருக்கும். ஆமென். அவருடைய கூடாரத்துக்குள்ள அழைத்து கொண்டு போகிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஈசாக்கு ரெபெக்காளை தன் மனைவியாக்கி கொள்ளுகிறான். எந்த இடத்துல? அந்த கூடாரத்துக்கு போன பிற்பாடு தான் ஈசாக்கு ரெபெக்காளை, அவளை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசிக்கிறான். அப்போ இன்னைக்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கணும்னா, ஆண்டவர் உங்களை ஆல்ரெடி நேசிக்கிறார். இன்னும் அதிகமாய் நீங்கள் ஆண்டவர் கிட்ட வரணும், கிட்டி சேரணும்னா கம் டு ஹிஸ் பிரசன்ஸ். ஆமென். ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ள நீங்க வாங்க. ஆண்டவருடைய சபைக்குள்ள நீங்க வரும்பொழுது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க, அப்பா அது அவ்வளோ க்ளோஸ் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பாக வந்து அவங்களுடைய திருமணத்துக்கு பிற்பாடு தான் அது ஸ்ட்ரென்தன் ஆகும்.
ஆமென். எல்லாருமே முக்காவாசி திருமணமானவர்களாக இருக்கிறீங்களா, அதனால எல்லாருக்குமே புரியும் நான் நம்புகிறேன். அப்போ அவங்களுடைய உறவு எப்படி ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா, அவங்களோட கூடாரத்துக்குள்ள அழைக்கப்படும் பொழுது, அந்த ரெபேக்காலும் அவனோடு செல்லும் பொழுது அவங்களுடைய உறவு பலப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை எதற்காக அழைக்கிறார்னா, அவர் உங்களோட உறவு கொண்டாட ஆசைப்படுகிறார். ஆமென். போன வாரம் பாஸ்டர் பேசினாங்க, கர்த்தரோடைய உறவில் நாம் பலப்பட வேண்டும், கர்த்தருடைய உறவில் நாம் நிலை நிற்க வேண்டும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க, ஆண்டவர் உங்களை ரெண்டாவது உங்க பேரை சொல்லி எதுக்கு தெரியுமா அழைக்கிறாரு? என் மகனே, என் மகளே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேரை போட்டு அழைக்கிற காரணம் என்ன தெரியுமா? உங்களோட உறவு கொள்ள. ஹல்லேலூயா. உங்களோட உறவாட. அந்த உறவுல என்ன உண்டாகும் தெரியுமா? அவங்களுடைய துக்கம் நீங்கி என்ன உண்டாயிற்றா? ஆறுதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அந்த உறவில் ஆண்டவருக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ தெரியலங்க, ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? நம்மளுடைய துக்கத்தை அவர் நீக்குகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார், நம்மளுடைய கவலைகளை போக்குகிறவராய் இருக்கிறார், நம்மளுடைய இருதயங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய உடைக்கப்பட்ட இருதயம், நொறுக்கப்பட்ட இருதயம், எல்லா ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் நம்ம யார்கிட்ட அதிகமாக எந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவோம்னா, ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம், ஒய்ஃப் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். வேதத்தில் ஆண்டவருக்கும் நமக்கும் எல்லா உறவுகளிலும் சொல்லப்பட்டாயிற்று. அப்பா பிதாவே என்று அழைக்கிற, சொல்லுங்க முடிங்க பார்க்கலாம், அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்தார். அப்போ அப்பா அவரே நம்ம பிள்ளைங்க. அது மாத்திரம் இல்லை, வேதம் இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதர சகோதரியுமா இருக்கிறார்கள். அப்போ நம்மள மதர் அண்ட் ஃபாதர் அண்ட் மதர், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சிருச்சு. ஆமென். அடுத்து கடைசியாக இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் இனி எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். ஆமென். அப்போ அப்பானும் சொல்லிட்டார், அம்மானும் சொல்லிட்டார், உன்னை தாயை போல சுமக்கிறேன், உன்னை தாயை போல உன்னை காக்கிறேன், உன்னை பால் ஊட்டி மறவாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அம்மானும் சொல்லிட்டார், உனக்கு சகோதரனாகவும் இருப்பேன்னு சொல்லிட்டாரு, சகோதரியாகவும் இருப்பேன்னு சொல்லிட்டார், எல்லாத்துக்காட்டிலும் உனக்கு சிநேகிதனாகவும் இருப்பேன்னு சொல்லிட்டார். வேற என்ன சிஸ்டர்னா, அல்டிமேட்டா ஒன்று சொல்றாருங்க வெளிப்படுத்துற விசேஷத்தில், அவர் நமது மணவாளனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அவரது மணவாட்டிகளாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? சந்தோஷமாய் ஒரு கரங்களை தட்டி, கர்த்தாவே மணவாட்டியாய் தெரிந்து கொண்டிருப்பா. எவ்வளோ பெரிய நன்மை அது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரா? the ultimate goal is you and me or the bride of him. amen. அவருடைய மணவாட்டிகளாய் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த மணவாட்டியை நம்மளை அழைத்தது நிமித்தம் தான் அந்த கூடாரத்துக்குள்ளே நம்ம போகணும்னு ஆசைப்படுறாருங்க, அந்த சபைக்குள்ளே நம்ம வரணும்னு ஆசைப்படுறாருங்க. ஆமென். ஏன்னா அந்த அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, மணவாளன் மணவாட்டின்றத கடைசியாக சொல்கிறாருன்னா, அப்போ such a pure relationship in the world is எனக்கு தான் நல்ல. எல்லாருமே நினைப்பாங்க அம்மா புள்ள மாதிரி ரிலேஷன்ஷிப் வரவே வராது. கரெக்ட், வராது. அப்பா அப்பெல்லாம் மாதிரி ரிலேஷன்ஷிப் வரவே வராது. என் ஃப்ரெண்டு போல் யாருமே கிடையாது. ஆனால் அது எல்லாத்துக்காட்டிலும் நான் சொல்லவா, கணவன் மனைவி உறவு போல் வரவே வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நான் சொல்லுகிறேன் பாருங்க, எந்த மனைவியும் தன் தாய் தகப்பனிடத்தில் நடிக்க முடியும், பிள்ளைகளிடத்தில் நடிக்க முடியும், தன் சொந்த கணவன், நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சொந்த கணவனிடத்தில் நடிக்க முடியாது. அதே போல ஒரு ஆண் மகனோ தன் தாய் தகப்பனிடத்தில் என்னவனால ஏமாற்ற முடியும், நடிக்க முடியும். பிள்ளைகளிடத்துல வெரி பர்ஃபெக்டாக நடிக்க முடியும், நல்ல அப்பாவாக நடிக்க முடியும். ஆனால் தன் மனைவி கிட்ட வாய்ப்பே இல்லைங்க, நடிக்கவே முடியாது. என்ன இருந்தாலும் he will be transparent to his wife. அவங்களோட ஒய்ஃப் கிட்ட கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்டாக இருக்க தான் முடியும். ஒருவேளை நடிக்கணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல முடியாது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ சச்ச ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தான் ஆண்டவர் நம்மளையும் உங்களையும் என்னையும் அங்கே ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க, நீ என் மணவாட்டிமா. ஹல்லேலூயா. நீ என் மணவாட்டிமா, உனக்கும் எனக்கு டிரான்ஸ்பரண்ட், எல்லாமே வெளிப்படதான். என்கிட்ட எதையும் மறைக்காது, நானும் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் எங்கே நிச்சயிக்கப்படுகிறதுனா, அவருடைய ரத்தத்தினால உங்களே என்ன மனவாட்டியா என்ன பண்ணிட்டாரு, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டார். ஆமென். இப்போ நீங்களும் நானும் நிச்சயதார்த்தம் பண்ணி எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அழைப்புக்காக. அழைச்சிட்டாரு. எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? கல்யாணத்துக்காக. ஆமென். மணவாளன் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அழைப்பின் கூடாரத்துக்குள்ள போகிறதுக்காக ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டாரு. ரெபேக்காள் நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போகிறதுக்காக we are waiting for the God's coming. ஆமென். அவர் திரும்ப வரணுன்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ கவனிங்க, என்னுடைய நிச்சயதார்த்த விஷயத்தை நான் சொல்கிறேன் கவனிங்க. நான் ஏற்கனவே சும்மாவே நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்கூலில் படித்ததெல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூல் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் கோயெட், அது படித்தோம், பிரயோஜனம் இல்லை. கோயெட் 6th to 12th வரைக்கும்
கேர்ள்ஸ் ஸ்கூல். ஆனாலுமே கூட கவனிங்க, நான் அப்பத்துல இருந்தே எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா, என்னை விட ஒரு நாள் ஒரு வாரம் பெரியவங்களா இருந்தாலும் அவங்க யார் தான் எனக்கு? அண்ணன் தான். ஆமென். நிச்சயமா, ஐ எம் நாட் ஜோக்கிங். இது ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொல்றேன், என்னை விட ஒரு வாரம் பெரியவங்களா யார் எனக்கு? அண்ணன் தான். ஒரு மாதம் பெரியவங்களா இருந்தாலும் யார் எனக்கு? அண்ணன் தான். ஒரு வருஷம் பெரியவங்க அண்ணன் தான். இந்த 12th ஸ்டாண்டர்ட்லாம் முடிச்சு காலேஜ்லாம் படிக்கும்பொழுது இந்த பசங்கள்லாம் நம்ம பேசிப்போம்ல, அப்படியே பேசாத மாதிரியே என்னை பார்க்காதீங்க. பேசிப்போம் இல்லையா, உனக்கு எத்தனை வருஷம் டிஃப்ரென்ஸ் மாப்பிள்ளை வேணும்? நான் சொல்லுவேன், ஐயோ சேம் ஏஜ்மா, ஏஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மைண்ட் செட். ஏன்னா அப்போவே நமக்கு இந்த லவ் பண்ணுற மைண்ட் செட்லாம் வரல. அது வராதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ற. கவனிங்க, இப்போ நிச்சயதார்த்தம் ஆன பிற்பாடு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு நமக்கு ஒருவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டான. எனக்கும் பாஸ்டருக்கும் நியர்லி 4 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு. ஆனால் எப்படி ஆண்டவர் எங்களை சேர்த்தார் தெரியல, அது ஆண்டவருடைய கிருபை. கண்கள் மறைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். கவனிங்க, அப்போது ஆஃப்டர் த என்கேஜ்மெண்ட் எனக்கு நிச்சயதார்த்தம்னு ஒன்று ஆகி இந்த மோதிரம் போட்ட பிற்பாடு இன்னும் ஏற்கனவே நம்ம ஸ்டப்பன் ஹார்ட். இன்னும் என்ன ஆகாது, யாரையுமே பார்க்கக்கூடாது, யார்கிட்டயா பேசக்கூடாது. என்னுடைய காலேஜில் நான் கோயட் படித்தது. ஆனால் பாய்ஸ் கிட்டலாம் பேசுவேன், நல்லா பழகுவேன். ஆனாலும் எங்கள் பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்ன சாட்சிகளை சொல்கிறேன். என்கிட்ட சொல்லுவாங்க, நிவேதா எல்லா பொண்ணுங்க கூட பேசுகிற மாதிரி உங்ககிட்ட பேச முடியல. ஆமென். அப்படி சாட்சி பெற்றவர்களாய் உங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய நாம மகிமை என்று சொல்லுகிறேன். நீங்கள் யாரு கூட பழகினாலும் உங்களுக்கு நீங்கள் லிமிட் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்காம they will not come upon the beyond the limit to you. உங்களுடைய லிமிட்டை தாண்டி அவங்க வராங்கன்னா அது காரணம் யார் தெரியுமா? யார் தான்? நீங்களே சொல்லிக்கோங்க பார்க்கலாம். வெரி குட். யார் தான்? நம்ம தான். அப்போ ஐயோ என்கிட்ட ஒருத்தவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, என்கிட்ட ஒருத்தவங்க அவங்களோட பார்வை சரியில்லை, உன் பார்வையில் நீங்கள் எரிச்சிங்கன்னா அவன் பார்வை நம்மக்கிட்ட வராது. ஆமென். இது எதற்காக சொல்லுகிறேன்னா, நிச்சயதார்த்தம் ஆன பிற்பாடு இன்னும் ஸ்டபன் ஆயாச்சு. ஏன்? எனக்குன்னு ஒருவர் முன்குறிக்கப்பட்டிருந்தார். எனக்குன்னு ஒருத்தர் ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், ஐ வாஸ் என்கேஜ்ட். ஐ ஷுட் நாட் see anyone, I should not talk to anyone. அப்படியோ நான் பேசினாலுமே அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒன்றும் கிடையாது, ஜீரோ. அதில் பிற்பாடா நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட உண்மை கர்த்தர் எங்கே தெரியுமாங்க எதிர்பார்க்குறாரு? இது எதுக்கு தெரியுமாங்க சொல்கிறேன்? அப்படி தாங்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த ஜூலை 7 வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன், காத்திருந்தேன், என் மணவாளனுக்காக காத்திருந்தேன். ஹல்லேலூயா. அதே போல என்னுடைய மணவாளனுக்காக, அழைத்த மணவாளனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விவாக மஞ்சம் அசுசிப்படாது இருக்க வேண்டுமா? ஆமென். இது எதுக்கு சிஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அதை அப்படியே திருப்பி பாருங்க. விவாக மஞ்சம் அசுசிப்படாது இருக்க வேண்டும்னா, கணவன் மனைவிக்குரிய உறவுகளில் எந்த காரியமும் இடையில வந்து அதை அசுசிப்படுத்தக்கூடாது. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். அப்போ அதே உறவு தாங்க ஆண்டவருக்கும் நமக்கும். அப்படிப்பட்ட உறவில் உங்களுக்கு நீங்கள் வேற ஏதாவது ஒரு தெய்வத்தை பார்க்குறீங்க, இல்லை வேற ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறீங்க, வேற ஏதாவது பாவத்தில் போறீங்கன்னா என்ன தெரியுமாங்க அதோடைய அர்த்தம்? நீங்கள் கள்ள தொடர்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஐயோ என்ன சிஸ்டர் என்னென்னமோ பேசுறீங்களா சிஸ்டர்? ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு மணவாளன் மணவாட்டி என்கிற உறவு. அந்த உறவுகளில் நீங்கள் பாவம் செய்தாலோ, மற்ற தெய்வத்தை பிற்பட்டாலோ, இல்லை மற்ற காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலோ, உங்கள் உறவுகளில் ஒரு பிரேக் வரும். ஆண்டவருக்கு தெரியாம நான் செய்கிறேன் நினைச்சு, கர்த்தருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை, தெரியாம நான் செய்கிறேன் நினைச்சு நீங்கள் பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதற்கு பேரு கள்ள தொடர்பு தான். அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி நேசிக்கிறார்னா, மனவாட்டியா நேசிக்கிறார். உங்களையும் என்னையும் அந்த நிச்சயம் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்றாரு, எப்போ அந்த டே வரும்னு. கண்டிப்பா எல்லா ஆண்களுக்கும் சரி, எல்லா பெண்களுக்கும் சரி, ஆஃப்டர் தி என்கேஜ்மெண்ட் யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் மேரேஜ். ஆம் ரைட்? ஆமென். ஆமென். எத்தனை பேரை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, எப்படா கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ கவனிங்க, யாருமே கை தூக்க மாட்டீங்க. என்ன பின்னாடி ஒருத்தன் கை தூக்குறான், ஆனால் என்கேஜ்மெண்ட்டே ஆகலை, ஒருத்தன் கை தூக்குறான், என்கேஜ்மெண்ட்டுக்கே வெயிட் பண்ணுறேன் பாஸ்டம்மா அப்படின்னு சொல்லி கை தூக்குறான். கவனிங்க, அப்போது நான் நினைக்கிறேன் 10-15 வருஷம் ஆனதுனால சலிப்பாகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய உறவு சலிப்பு அடையாதுங்க. ஆமென். கர்த்தருடைய சலிப்பு அடையவே அடையாது. கவனிங்க, அப்போ கர்த்தர் உங்களை என்னவாய் அழைக்கிறார்னா, தன்னுடைய மனவாட்டியாய் தன்னுடைய கூடாரத்தில் சேர்த்து கொண்டு உங்கள் துக்கத்தை மறைத்து உங்களுக்கு ஆறுதல் படுத்த கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. அந்த கணவன் மனைவி உங்களுடைய உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த உறவையோ எந்த காரியத்தை இடையில கொண்டு வராதீங்க. ஆமென். அதில் நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கனாலே இட்ஸ் அ ட்ரையல்.
ஆண்டவர் கூட எப்படி வாழணும்ட்டு ஆண்டவர் ஒரு குட்டி ஃபேமிலி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ட்ரையலே நீங்க பார்க்கலன்னா ரியல் எப்படி பார்ப்பீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. புரியுறவங்களா? சத்தம் வரலையம்மா. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, கர்த்தர் உங்களை இரண்டாவது எதற்காக அழைக்கிறார்? உங்களை மணவாட்டியாக தன் கூடாரத்திற்குள்ளே வருவதற்காக. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கூடாரத்திற்குள்ளே சேர்த்து கொள்வதற்காக. அப்போ கர்த்தருடைய சபையில நீங்க சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய துக்கம் நீங்கி ஆறுதல் அடைய வேண்டும் என்றால், கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு இரண்டாவதாக எதற்கு தெரியுமாக? மணவாட்டியை அழைக்கும் பொழுது தோ வந்துடுற ஆண்டவரேன்னு போயிடணும். ஆமென். போட்ட என்கேஜ்மெண்ட் ரிங்குக்கு ஆண்டவர் நமக்கு சிந்தின அந்த ரத்தம் தாங்க நமக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்கு. எல்லா கைகளை தட்டி கர்த்தர் நமக்காக சிலுவையில் சிந்தினார் பாருங்க, அதுதாங்க உங்களுக்கும் எனக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு. ஆமென். அப்போ அந்த ரத்தத்தினுடைய அந்த வேல்யூக்காக நீங்க என்ன பண்ணிடணும்? அவர் அழைத்த உடனே கூடாரத்திற்குள்ள எப்படி ரெபேக்காள் கேள்வி கேட்காம அமைதியா போனாலோ, அந்த உறவுகளில் சந்தோஷப்பட்டாலோ, ஆண்டவர் தன்னுடைய மனைவியாக்கி ரெபேக்காள் தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு நேசித்தானோ, அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஆமென். மூன்றாவதாக கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 7:33. மார்க். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்திற்கு விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இந்த இடத்துலயும் ஒரு அழைப்பு வருகிறது. அவனை கிராமத்துக்கு விட்டு, ஒரு செவிடனை கிராமத்துக்கு விட்டு தனியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நினைச்சிருக்கலாம், அழைப்புன்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஐயோ கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஆமா, கர்த்தர் இன்றைக்கு மூன்றாவதாக எதற்காக என்ன பேச விரும்புகிறார்னா, ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைச்சாரே சிஸ்டர், என்னை பேர் சொல்லி அழைச்சாரே, எனக்கு தரிசனங்களை கொடுத்தாரே, நான் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி செஞ்சேனே, கேர்சல் மினிஸ்ட்ரி செஞ்சேனே, என்னால் முடிஞ்ச ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி செஞ்சேனே, இல்லை நான் மினிஸ்ட்ரியே பண்ணல, நான் இருக்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல நான் ஆண்டவரை பற்றி சொன்னேனே, அந்த அழைப்பு என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு போயிருக்கேன், இன்னைக்கு நான் அவமானப்படுறேன் அந்த இடத்துல அப்படின்னா, கர்த்தர் மூன்றாவது உங்களோட பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை அழைத்தது நிமித்தம் தான் நீங்கள் தனியாக பிரிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை எல்லாமே ஒதுக்க வச்சுட்டாங்க, பிரிச்சுட்டாங்க அப்படின்னா கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஏன் தெரியுமா நீங்கள் பிரிந்து வந்தீர்கள்? கர்த்தருடைய அழைப்பு உங்கள் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு உங்கள் மேலே இருக்குவோ, ஆண்டவர் உங்களை தனியாக பிரித்தெடுத்து வந்து அந்த இடத்துல இருக்கு உமிழ்ந்து அப்படின்னா ஒருத்தர் அது அற்புதம் இப்போ நடக்கலை, அற்புதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? உமிழறாரு. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இப்போ அற்புதத்திற்கு முன்பாக உமிழறார். அந்த செவிடன் என்ன நினைச்சிருப்பான்? என்னடா இவர் காரி துப்புறாரு, கண்டிப்பா கோபம் வந்திருக்கும், இல்லைன்னா சங்கடமாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ கவனிங்க, அழைப்பு பெற்ற நீங்கள் ஒருவேளை அசிங்கப்பட்டு இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, ஒருவேளை அவமானப்பட்டு இருந்தீங்கன்னா, என்னை எல்லாருமே காரி துப்புறது போல பேசுகிறாங்க. அழைப்பை என்னைக்கு பெற்றேனோ, கூடாரத்துக்குள்ளே என்னைக்கு வந்தேனோ, சபைக்குள்ளே என்னைக்கு வந்தேனோ, அன்னிலிருந்தே எனக்கு அசிங்கம் தான் பாஸ்டம்மா, அசிங்கம் தான், எனக்கு ஒரே கஷ்டம் தான் அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்த வரியில் போட்டிருக்க அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறது. அப்போ அழைத்த பிற்பாடு ஒருவேளை உங்களுக்கு அவமானமே வந்தாலும், அசிங்கமே பட்டாலும், கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இல்ல கரங்களை தட்டி எஸ், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் விரும்புகிறபடினா உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அற்புதம் சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அந்த மனுஷன், அந்த செவிடன், அவன் ஊரெங்கும் அந்த தேசம் எங்கும் பிரசித்தம் பண்ணினானா ஆண்டவர். அப்போ என்ன தெரியுமா? உங்களை என்ன சாட்சியாய் நிறுத்துவதற்காக அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் எதனா செய்யணும்னு உங்களையே அறியாமல் ஜெபித்து இருப்பீங்க பாருங்க. கர்த்தருக்காக நான் ஏதாவது நான் ஊழியம் செய்யணும், நான் நிற்கணும், ஆண்டவரை பற்றி பறைசாற்றணும், நீங்கள் ஜெபித்திருப்பீங்க பாருங்க. அதற்காக ஆண்டவர் மூன்றாவது சொல்லுகிறார், நான் உன்னை அழைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல அவமானம் வரும் தான், கஷ்டம் வரும் தான். சில பேர் சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் எதனா ஒன்று யாராவது பின்னாடி சொன்னாங்கன்னா, ஐயோ எதுக்கு வம்பு, எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம பாட்டு சர்ச்சு, நம்ம பாட்டு வீட்லேயே அழகாக சண்டே 8 மணிக்கு போகிறதே நம்ம 8:30க்கு போகிறோம், அதையும் ஏன் போகணும்?
போகாமே விட்டுருவோம், நல்லா இழுத்து பற்றி தூங்குவோம், இல்லை வீட்டில் கறி குழம்பு ஆக்கிட்டு படுத்துட்டு இருப்போம் அப்படின்ட்டு தயவு செய்து நினைக்காதீங்க. அந்த பாடுகளுக்கு பிற்பாடு, அவர் உமிழ்ந்த பிற்பாடு அவன் செவிகள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஐயோ என்ன உமிழறாரா அந்த மனுஷன் நினைச்சிருந்தாருன்னா, அப்படியே என்னப்பா என் மேலே துப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காது தான் கேட்கலான்னு போட்டிருக்கு. என்னப்பா என் மேலே துப்புறீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் உமிழ்ந்தாலும் கூட, என் மேலே காரி துப்பினாலும் கூட எனக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும்னு விசுவாசத்தை நின்னா பாருங்க. அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிற காரியம் அவமானப்படுத்துவதற்காக அல்ல. சில பேர் நினைப்பாங்க ஊழியத்திற்கு வந்தாலே அவமானம் தான், ஊழியத்துக்கு வந்தாலே அசிங்கம் தான், சில விஷயத்தை நம்ம பாஸ் பை பண்ணியே ஆகணும், இதெல்லாம் கடந்து போயே ஆகணும் அப்படின்னா உண்மை. ஆனால் அது எல்லாம் அவமானத்திற்கு தாண்டி உங்களுக்கு ஒரு மகிமையான காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்கு சாட்சியாய் நிற்க உங்களை அழைக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எதற்காக அழைத்தாரு? உங்களுக்கு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண அந்த பிளஸ்ஸிங்கை உங்களுக்கு கொடுப்பதற்காக அழைத்து கொண்டு வருகிறார். உங்களுக்கு உங்களுடைய துக்கம் நீக்கி ஆறுதல் அடைய உங்களை அந்த கூடாரத்துக்குள்ள மனவாட்டியாய் அழைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம், அதை தயவு செய்து மறந்துடாதீங்க. மூன்றாவது, உங்களுக்கு ஊழிய அழைப்பை கொடுக்கிறார். எதுக்காக தெரியுமா? அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ண. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஊழியம் செய்ய அழைக்கிறார், அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ண, அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த. அப்போ அழைத்திருக்கிறவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறாராம். எனக்கு அழைப்பு வந்துருச்சுன்னா வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஆண்டவர் உங்களை நீதிமான ஆக்குகிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான ஆக்கின பிற்பாடு தான் மகிமையில நிறுத்துவார். ஆமா, என்னை அழைச்சிட்டாரு, நான் அவ்வளோதான் சூப்பர், ஐ வில் பி எக்ஸால்ட்டட்னா இல்லை, நீதிமான் ஆக்கணும். கர்த்தர் உங்களை அழைத்தாலும் கூட நீங்கள் நீதிமானாய் மாறாவிட்டால் பிரயோஜனம் அல்ல. எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்கள் நீதிமானாய் மாறினால் உங்களை கர்த்தர் மகிமையில நிறுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்தது என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் அவர் பின்னாடி போனீங்க, அவர் கூட வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, கர்த்தாவே என்னை நீங்கள் அழைத்திருக்கிறீங்கப்பா, இத்தனை நாள் ஆமாப்பா என்னை அழைச்சிங்க, ஆனால் நான் டிக்ளைன் பண்ணிட்டேன், உங்களுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளலை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பெயர்ந்து போகணும்னு பொழுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வரும்பொழுது என்னுடைய பழைய வாழ்க்கையை கண்டு ஐயோ ஆசீர்வாதம் போதே நான் நினச்சது உண்டு. ஆனால் அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறீங்க, அதற்காக என்னை அழைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த அழைப்புக்கு நான் வருகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தாவே, அந்த ஆதாமை போல அந்த அழைப்பிற்கு நான் வருகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, அந்த 2வது ஆண்டவரே கூடாரத்திற்குள்ள எல்லாம் மனசார கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, மனவாட்டியா என்னை அழுத்தீங்களே, உங்க ரத்தத்தால் என்னை நிச்சயம் பண்ணீங்களே கர்த்தாவே, நான் மனவாட்டியாய் ஆண்டவரே நிச்சயம் பண்ணீங்களே, உம்முடைய கூடாரத்திற்குள்ள வர என்னை அழைத்தீரே, அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தாவே, நான் மனவாட்டியான அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன் தகப்பனே. 3வது நம்ம பார்த்தோம், ஆண்டவரே நான் ஊழியம் செய்கிற அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தாவே, என்னுடைய ஊழிய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன்னு கேளுங்க. ஸ்தோத்திர ஆவியானவரே, அப்பா பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்னீரே ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் மீட்டு கொண்டு இந்த கூடாரத்திற்குள்ள அழைத்து கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய 3வது அழைப்பை போல ஆண்டவரே, அந்த அழைப்பில் அவங்க நிலை நின்று உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் இவர்களை பரிசுத்தம் பண்ணி நீர் ஆண்டவரே உமக்காக ஏற்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய இருதயங்களை ஊழியத்திற்காக நான் ஆண்டவரை திருப்புகிறேன் ராஜா. நீர் அப்படியாய் செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும் ராஜா. அற்புதங்கள் நடக்கட்டும்பா. வாட் எவர் தி blessing you have prepared for them, எந்த ஆசீர்வாதங்களை இவர்களுக்காக நீர் ஆயத்தமாக்கினீரோ அந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் இவர்கள் தலை மீது நான் கூறுகிறேன் ராஜா. இப்பொழுது அவர்கள் தலை மீது வந்து தங்கட்டும், அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் இவர்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஆண்டவரே, நல்ல வீடு, நல்ல இடம் ஆண்டவரே, அப்பா நல்ல குடும்பத்தை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீர் அப்படியாய் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மனவாட்டியாய் உண்மையில் அன்பு கூற இன்னும் அன்பு கூற உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பாதுகாப்பை கூறி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.